போன பாட்டில் நம்ம சதியோட கனவுல ஆண் பாதி பெண் பாதி சேர்ந்தாப்புல இருந்த ஒரு உருவத்தை பார்த்து மிரண்டு போய் கத்திக்கிட்டே முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதியோட அலறல் சத்தம் கேட்டு அவங்க அக்கா அங்கே வர அவங்கள்ட்ட கனவு கண்ட காட்சியெல்லாம் சொல்லி தனக்கும் அந்த உருவத்துக்கும் குறிப்பாக அதில் இருந்த பாதி பெண் உருவத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கண்ட காட்சி ஏற்கனவே நடந்திருக்கணும், இல்லை இனி என் வாழ்க்கையில் நடக்க போகுதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. இதை கேட்டுட்டு சதியோட அக்கா, இது வெறும் கனவு தான், கனவுக்கும் நிகழ்வுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை, கொஞ்ச நாள் அப்பாவுக்கு பிடிக்காத பொண்ணாக இருக்கிற இல்லை, அதோட அவர் கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு பிடிக்காத பொண்ணாக இருக்கிறோமே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிற இல்லை மனசளவில், அதனால கூட இந்த கனவு உனக்கு வந்திருக்கலாம், பயப்படாத, நல்லா சாப்பிட்டு தூங்கு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்க அக்கா சமாதானம் பண்ணுறாங்க. தட்சன் கொடுத்த தண்டனையில் அண்ணன் சாப்பிடக்கூடாதுன்னு வேற ஒரு கண்டிஷன் இருக்குது போல், ஆனால் தண்ணீர் பழங்கள்லாம் சாப்பிடலாம் போல். ஆனால் நம்ம சதியோ தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. சதியும் தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக தாமரை மலர்கள் சேகரிக்க கிளம்புறாங்க. அதே சமயம் அக்காமார்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைய ஆட்களை வந்து உதவிக்கு வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களை நீ கூட்டியே போயாகணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டுறாங்க. சதியும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படி சதி வந்து கிளம்பும்போது தட்சனும் மேலே இருந்து பார்க்குறாரு. எதுவும் சொல்லலை, உதவிக்கு ஆட்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு எதுவும் சொல்லலை. உள்ளே வரவும் தட்சனோட மனைவி வந்து சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் தட்சனும் அவையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்றாரு. சரி அவைக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவீங்கல்ல, என்ன வேணும் அப்படின்னும் கேட்குறாங்க. தட்சனும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னோட பொண்ணு சாப்பிடல அப்படின்னவும் அந்த சாப்பாடு சாப்பிடாம தட்சனும் தவிர்க்கிறாரு. அவ்வளோ பாசம் பொண்ணு மேலே. காட்டுக்கு தாமரை மலர்கள் பறிக்க போன நம்ம சதி அந்த பக்கம் கூட்டமாக நிறைய பேர் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சதி யார் அப்படின்னு விசாரிச்சா கூட்டத்தில் பெரியவர் ஒருத்தர் சதிகிட்ட, நீங்கள் தானே மன்னரோட பொண்ணு சதி அப்படின்னு கேட்க, நீங்கள் சிவலிங்கத்தை ஒரு சிற்பிகிட்ட இருந்து வாங்கி விஷ்ணு சிலையில் வச்சிங்களே, லிங்கத்தை கொடுத்த அந்த சிற்பியோட சொந்த பந்தம் நாங்கள், எங்களை நாடு கடத்து உத்தரவு போட்டுட்டாரு உங்கள் அப்பா, உங்களுக்கு 1,00,000 தாமரை மலர்களில் விஷ்ணு நாமத்தை எழுதுகிற தண்டனை, எங்களுக்கு நாட்டை விட்டு வெளியே போகணுன்ற தண்டனை. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட்டத்தில் இருக்கிற சில சிற்பியோட மனைவிமார்கள் வந்து உன்னால தான் எங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சதியை திட்டுறாங்க. அப்போ நம்ம சிற்பியில் பெரியவர் சும்மா இருங்க அப்படின்னு சத்தம் போட்டு திட்டுறப்ப பெண்கள் அமைதியாகிறாங்க. இந்த பக்கம் திரும்பி நம்ம சதிகிட்ட, நீயும் கஷ்டப்படுற, நாங்களும் தாம்மா கஷ்டப்படுறோம், நாங்கள் படுற கஷ்டத்துக்காவது விமோச்சனம் உண்டு, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, இறந்ததுக்கப்புறம் போய் சேர வேண்டிய கைலாயத்துக்கு நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே அந்த சிவனோட இடத்துல நாங்கள் தங்க போகிறோம், அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புறப்படும்போது, உங்களுக்கு அதிகமான தாமரை மலர்கள் வேணும் தானே, இங்கேருந்து 19 மைல் தூரத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது, அங்கே 1,00,000க்கும் அதிகமான தாமரை மலர்கள் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை அங்கே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு போகிற போக்கில் சதிக்கு ஒரு உதவியை பண்ணிட்டு போகிறாரு நம்ம சிற்பி பெரியவர். நம்ம சதிக்கோ ஒரே இடத்துல 1,00,000 மலர்களும் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரியுது. அப்படியே அவங்க சிற்பி கூட்டம் நகர்ந்து போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிற்பிகள் வந்து ஒரு மாட்டு வண்டியில் ஒரு சிலையை வெள்ளை துணி போட்டு மறைச்சி எடுத்துகிட்டு போகிறத ஆர்வம் தாங்காமல் கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காத்தடிச்சதில் அந்த வெள்ளை துணி விலகி மூடி இருந்த ஒரு சிவலிங்கம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு பழைய சிவன் சம்மந்தப்பட்ட நினைவுகள், லிங்கத்தை வாங்கினது, அதை சிலையில் வச்சது, சிவன் மேலே இருந்த ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்படுது. இருந்தாலும் தன்னோட அப்பாவுக்கு தன்னால் எந்த ஒரு அவமானமும் வரக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் அரண்மனையில் அரசவையில் தட்சன் மந்திரிகளுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னா, புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அதன்படி வழிபட தகுதியான கடவுள்கள் பிரம்மா விஷ்ணு தான், அவங்கள தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது அப்படின்னும், அப்படி வழிபட்டால் தண்டனைக்குரிய குற்றம்னும் சட்டம் கொண்டு வராரு. அதுபோக தான் ஒரு யாகம் வளர்க்குறதாகவும், அந்த யாகம் வளர்க்குறதுலையும் 2 கடவுள்களை தான் கும்பிடணும் அப்படின்னும், அந்த 2 கடவுளை தவிர மற்ற எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாதும், குறிப்பாக சிவனை கும்பிடக்கூடாதுன்னு சட்டம் போடுறாரு. அப்படி தட்சன் சொல்லிட்டு இருக்கும்போது நாரதருங்க வராரு அரசவைக்கு. தட்சன் வந்து நம்ம அப்பா பிரம்மன் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்க, நாரதரோ அவருக்கு என்ன சிறப்பாக இருக்காரு, நான் தான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு உன்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, தட்சனோ, நாரதா எங்கே போனாலும் உன் கலகத்தை ஆரம்பிச்சிடுவியே, 2 பேருக்கு நடுவில் ஒரு விஷயத்தை போட்டு விட்டு அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறதே உனக்கு வழக்கமாக போச்சு, எதுக்கு இப்போ நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. நாரதரோ, உன் பொண்ணுக்கிட்ட சிவன் சம்பந்தமானவங்க வந்து குளறுபடி பண்ணுறாங்களாமே, உனக்கோ சிவனை கண்டாலே ஆகாது, அப்படி இருந்து உன் பொண்ணு நீ பிரம்மாண்டமாக செஞ்ச விஷ்ணு சிலையில் வந்து சிவலிங்கத்தை வச்சுட்டாலாமே
அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமையா ஆமாம், இங்கே உன் கழகத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு அப்படியே கைலாயத்தில் போய் சிவன்கிட்ட சொல்லுவேன். அதனால் உன்ட்ட நான் எதுவும் பேசுகிறதா இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்க. அந்த செய்தியை மட்டும் சிவன்கிட்ட போய் சொல்லிடு. அந்த ஆளுக்கும் எனக்கும் நடக்கிற யுத்தத்தில் ஜெயிக்க போகிறது என்னவோ நான் தான். அதை மட்டும் அவர் மண்டையில் ஏறுற மாதிரி போய் செய்தி சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தட்சன். நம்ம நாரதும் செய்தி தானே, சிறப்பாக சொல்லிட்டா போச்சு. நாரதர் அரசை விட்டு வெளியே வர்றாரு. அப்படி வெளியே வந்து பார்த்தா அங்கே நம்ம சதிதேவி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாமரை மலர்களை சேகரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நாரதர் ஒரு வணக்கம் போட நம்ம சதிதேவியும் பதிலுக்கு வணக்கம் போட்டு, நாரத முனியா வரவேண்டும் வரவேண்டும் அப்படின்னு வரவேற்கிறாங்க. நம்ம நாரதரோ சதிகிட்ட, என்ன உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தகராறாமே, எல்லாம் அந்த சிவன் வச்சு தானாமே அப்படின்னு கேட்க, சிவன் மேலே அவ்வளோ ஆர்வமா அப்படின்னு கேட்க, சதியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா மேலே பழி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சிவலிங்கத்தை அங்கே வச்சேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் பொண்ணு நீ, அச்சம் மடம் நானும் பகிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். முத நீ சிவனை நேரில் பார்த்தப்ப எப்படி உணர்ந்த அப்படின்னு நம்ம நாரதர் கேட்க, நம்ம சதியோ வெக்கத்தில் புன்முறுவலோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. நாரதரோ இது போதும் இது போதும் அப்படின்னு சந்தோஷத்தோடையே பறந்து கைலாயத்துக்கு வர்றாரு. அப்படி நாரதர் கைலாயத்துக்கு பறந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது சாம்பலுக்கு நடுவில் பல முனிவர்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கிற தவ வாழ்க்கையை பார்த்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எப்பேற்பட்ட பொண்ணு சதி, சுகபோக ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்துட்டு வந்த அந்த பொண்ணு மலைகளுக்கு நடுவே கல்லும் மண்ணும் முனிவர்களும் இருக்கிற இடத்துல வாழ போகிறான்னு புலம்பிட்டு இருக்கிறாப்புல. அந்த சமயத்தில் கருமுகை மாதிரி ஏதோ இவருக்கு இடைஞ்சல் கொடுக்குறப்ப அப்படியே கீழே இறங்குறாரு. யார் இது அப்படின்னு பார்த்தா கைலாயத்தில் இருக்கிற 2 காவலர்கள், சிவகணங்கள். எங்கள் அனுமதி இல்லாமல் கைலாயத்துக்குள்ளே போக முடியாதுன்னு தடுத்து நிறுத்துறாங்க. நாரதர்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் அங்கே கலகம் தானே, இங்கே எதுக்கு வந்தீங்க, எதுவும் செய்தி இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஒரு செய்தி இருக்குது, பெண்வாடைப்படாத இந்த கைலாயத்துக்கு ஒரு பொண்ணு வரப்போகிறா அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. ஆண்கள் மட்டுமே தவம் புரிகிற அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரப்போகிறாளா, பொண்ணு வந்தாலே பின்னாடி பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நந்தி இங்கே வந்ததும் சிவகணங்கள் பயப்படுறாங்க. அட சிவகணங்களே, இவர் யாரும் தெரியாதா, நாரதர், உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. நாரதரே, இவங்க சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் தாராளமாக வரலாம், சிவனையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு சிவன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே சிவனும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு. அப்படியே நாரதர் சிவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நாராயண நாராயண அப்படின்னு சத்தமாக சொல்ல சிவன் தியானத்தில் இருந்து முழிக்கிறாரு. நாரதர் தான் கொண்டு வந்திருந்த செய்தியை சொல்கிறாரு. நான் பூமிக்கு போயிருந்தேன், அங்கே தட்சன் நடக்க போகிற யுத்தத்தில் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்ட்டு இருமாப்பில் இருக்கான்னு செய்தியை சொல்ல, சிவனும் எனக்கும் தட்சனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தட்சன் தான் என் மேலே வெறுப்பாக இருக்கிறான், யார் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பை காண்பிக்கிறாரோ அவருக்கே துன்பம் அப்படின்னு முடிச்சிடுறாரு நம்ம சிவன். நாரதரும் அங்கேருந்து வர்ற வழியில் சதியை பார்த்ததாகவும், வரடா என்ன அழகு அப்படின்னு சொல்ல சிவன் சஞ்சலப்படுவார்னு நாரதர் பார்த்தா நம்ம சிவனும் கன் மாதிரி அசையாமல் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இதை கவனிச்ச நம்ம நாரத முனியோ, சதி கூப்பிட்ட உடனே டக்குன்னு உடனே காட்சி தந்தீங்களே, உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை இல்லையா, ஆனால் அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சிவனே சிவனே அப்படின்னு உங்கள் நினப்பாவே இருக்குது அப்படின்னு மாற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட அசராத நம்ம சிவன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் மனசார வேணுனதுக்குனால தான் நான் காட்சி கொடுத்தேன், அவள் பக்தியின் காரணமாக தான் காட்சி கொடுத்தேனே தவிர அவள் காரணமாக தரல அப்படின்னு தெளிவாக நாரதருக்கு எடுத்து சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவில் சிவனுக்காகவே ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு நந்தி கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறாரு. கைலாயத்தில் ஒரு ராணி வரப்போகிறாங்களா அப்படின்னு கேட்க, சிவனும் எனக்கு தெரியும் இதெல்லாம் செய்கிறது அந்த விஷ்ணு தான்னு, அதில் என்ன தப்பு, மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமி இருக்கிறாங்க, பிரம்மருக்கு சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க, அப்போ என் கடவுள் சிவனுக்கு ஒரு ஜோதி வேண்டாமா அப்படின்னு நந்தி கேட்குறாரு. விஷ்ணு நாரதர் மூலமாக கழகத்தை ஆரம்பித்து சிவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். நம்ம சிவனும் நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன், நான் முற்றும் துறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தியானத்துக்குள்ளேயே போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம சதிதேவி சேகரிச்சுட்டு வந்த தாமரை மலர்களுக்கு மத்தியில் தூங்கும்போது மறுபடியும் அந்த ஆண் பாதி பெண் பாதி ரூபம் நாட்டியம் ஆடிட்டு இருக்குது. இவங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது. கண்ணை மூடுனா இவங்க கனவு முழுக்க அந்த கைலாய மலையை நோக்கியே நிற்கிற மாதிரியே ஆகுது. இருந்தாலும் இதையெல்லாம் தான் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, தூங்குனாதானே கனவுல இந்த மாதிரி நடக்குது, நீ தூக்கத்தையும் கைவிடுறேன், அப்பாவுக்கு பிடிக்காத எந்த செயலையும் செய்ய மாட்டேன், இனிமேல் தூங்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட அக்காட்ட சொல்கிறாங்க. அவங்க அக்காவோ, ஏற்கனவே நீ அண்ணன் தண்ணி சாப்பிடாமல் தாமரை மலர்களை சேகரிச்சுட்டு இருக்கிற, இதில் நீ தூக்கத்தையும் கைவிடுறியா, வேண்டாம் வேண்டாம், உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம சதி, சரி நீ கொஞ்சம் மலர்கள் தான் இருக்குது அப்படின்னு சேகரிக்க மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறாங்க.
மலரை சேகரிச்சுட்டு வரப்ப சரியான மழை, பலத்த இடி மின்னலோட காற்று பயங்கரமாக அப்படி வீசுது. சதியோ மலையில் நனையாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. அது என்ன மரம்னா வில்வ மரம். பயங்கரமாக அடிக்கிற காற்றுல மரத்தில் இருக்கிற வில்வ இலைகள் சதிக்கு மேலே விழுகுது. இலையை எடுத்து பார்க்குறப்ப சதிக்கு பழையபடி சிவனோட நினைவுகள் மறுபடியும் கண் முன்னாடி வந்து சிவனை ஞாபகப்படுத்துது. டக்குன்னு நம்ம சதி, சரி மலையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த மரத்தை விட்டு நனைஞ்சுக்கிட்டே காட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கைலாய மலை போகிற அந்த திசைக்கு தான் வர்றாங்க. அப்பையும் இதே சமயம் சதியோட அக்காமார்கள் சதி அரண்மனையில் இல்லாததை பார்த்து அதிர்ச்சியாகி அப்பாட்ட சொல்ல கிளம்புறாங்க. அங்கே அப்பாவும் அம்மாவும் யாகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சரி நம்மளே போய் தேடுவோம், மலைக்காத்துக்கு நடுவில் காட்டில் சதியை தேடி போகிறாங்க. இந்த பக்கம் சதி மலையை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் நீதானா, என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அன்னையிலேருந்து என்னோட சந்தோஷமே போச்சு, என் அப்பாவோட சந்தோஷமும் போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அன்றைக்கி நம்ம காட்டில் பார்த்த முனிவர் நினச்ச மாதிரியே சதிக்கு தெரியாமலேயே அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிவனை நோக்கி தான் இருக்குது. இந்த கேப்லேயே சதியை தேடிட்டு வந்த அக்காமார்கள் அங்கே வந்து சதியை கூட்டிகிட்டு அரண்மைக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு அன்னம் தண்ணீர் தூக்கம் இல்லாமல் நாளாக சதியோட உடல்நிலை மோசமாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அக்காமார்களோ தங்கச்சியை கவனமாக பார்த்துக்கிறாங்க. மெத்தையிலேருந்து எந்திரிச்ச சதி, நான் மலர்கள் எல்லாத்தையும் சேகரிச்சிட்டேன், இனி அதில் விஷ்ணுவோட நாமத்தை மட்டும்தான் எழுதுனா போதும், அப்பாவோட தண்டனை முடிஞ்சிடும், எல்லோரும் கிளம்புங்க, நான் எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சதிதேவி எழுத ஆரம்பிக்கிறாங்க விஷ்ணுவோட நாமத்தை. தன்னோட ரூமில் உட்காந்து கதவை சாத்திக்கிட்டு எழுதுகிறாங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, ஏன் 1 வாரமே ஆகுது. இவங்க அக்கா அம்மா எல்லாரும் கதவை தட்டுறாங்க, கதவை திறக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சதி இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் அப்புறம் மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த அக்காமார்களும் அம்மாவும். இந்த பக்கம் மன்னர் வந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் வசந்த கால விழாவுக்கு தேதி கேட்குறாங்க கொண்டாடுறதுக்காக அப்படின்னு கேட்க, மன்னரோ அந்த விழாவுக்கு தேதி குறிக்கிற பொறுப்பு வந்து சதியோடது, சதி சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்கே அம்மாவும் அக்காமார்களும் வந்து அவள் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல, சதி கதவை தட்டினா கூட திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல, அப்போவோ வேகமாக வந்து என்னோட மகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டமாக கதவை தட்டுறாரு. இவ்வளவு நாள் அம்மாவும் அக்காவும் அவ்வளவு தட்டியும் திறக்காத கதவு அப்பா ஒரு தடவை தட்டினதுமே கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்த உடனே அப்பாட்ட, அப்பா நான் நீங்கள் சொன்ன மாதிரி 1 லட்சம் தாமரை மலர்களை சேகரித்து விஷ்ணுவோட நாமத்தை எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம தட்சனும் சந்தோஷப்படுறாரு. அம்மாவும் அக்காமார்களும் அவங்களும் கூட சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. தட்சனுக்கு சந்தோஷத்தில் இது யார், என் பொண்ணு, என் ரத்தம், சொன்ன மாதிரியே செஞ்சு முடிப்பா அப்படின்னு சந்தோஷத்தில் பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி விஷ்ணுநாமத்தை எழுதுனதை பார்த்துடலாம் ஒரு தடவை அப்படின்னு தட்சன் வந்து ஒரு பூவை எடுத்து பார்க்குறாரு. பூவை எடுத்து பார்த்த உடனே ஒரே அதிர்ச்சியில் சிலையாகவே மாறிடுறாரு. கையில் இருந்த பூவையும் தவறி கீழே விட்டுறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம சதிதேவி விஷ்ணுநாமத்தை எழுதுறேன் அப்படின்ட்டு 1 லட்சம் தாமரை மலர்களை சிவநாமத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க. சிவநாமத்தை எழுதக்கூடாதுன்னு நினச்சி சிவநாமத்தையே மறந்து போய் எழுதி வச்சுருக்கிறாங்க. சதியோட அப்பா அதிர்ச்சியாக நிற்கிறத பார்த்துட்டு, எழுதின பூவை பார்க்குறப்ப தான் சதிக்கும் தெரியுது, அப்பா நான் விஷ்ணுநாமத்தை தான் எழுதினேன், எப்படி இது சிவநாமம் மாறுச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு அழுகுறாங்க. அதே இடத்துல சப்தரிசிகளில் 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. தட்சணம் இப்படி ஆனதுனால பொண்ணை இன்னும் கோபத்தில் தண்டிப்பார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தட்சனும் சதியோட தலையை தடவி விட்டு, அழுகாதம்மா, நீ மன அழுத்தத்தில் இருக்கிற, அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், அதனால் நீ எல்லாம் தப்பாக நடக்குது, கவலைப்படாத, தண்டனை நீ நிறைவேற்றிட்ட, இதெல்லாம் நீ மனசில் போட்டு குழப்பிக்காத, யார்கிட்டையும் இதை பற்றி பேசாத, நீ போய் ஓய்வு எடு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அக்காமார்களை கூப்பிட்டு இந்த மலர்கள் எல்லாத்தையும் இங்கேருந்து அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. என் பொண்ணு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு, என் கையாலேயே சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு ரொம்ப நல்லவராட்ட சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே சதிக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு, வேற என்னமா வேணும் சொல்லுமா, செய்கிறேன் அப்படின்னு கேட்க, சதியோ மலர்களை பறிக்கிறேன் அப்படின்னு நான் காட்டையே அலங்கோலப்படுத்தியிருக்கேன், செடிகளை துன்புறுத்தி இருக்கிறேன், நான் இன்னும் நிறைய செடிகளை வளர்க்கணும், காட்டுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், அதை நான் கூட இருந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. தட்சனோ அவ்வளவுதானா, சரி உன் விருப்பப்படியே செய் அப்படின்னு அனுமதி கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. தன் பொண்ணை அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் வில்லத்தனமாக தன் பொண்ணாட்டியை பார்க்குறாரு பாருங்க. இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாமல் இவங்க பார்க்க, நடக்க போகிற இந்த யுத்தத்தில் சிவனை சேர்ந்தவங்க என் பொண்ணை எனக்கு எதிரியாக ஒரு ஆயுதமாக மாற்ற பார்க்குறாங்க. இப்படியே நானும் கோவப்பட்டுக்கிட்டு
என் பொண்ணை திட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என் பொண்ணை நான் இழந்துடுவேன். அதனால தான் தலையிலாக என் பொண்ணுக்கு பிடிச்ச அப்பாவாக நடந்துக்கிறேன். நாளை பின்ன என் பொண்ணு என் பேச்சை கேட்கணும் இல்லையா? மனசில் கோபம் இருந்தாலும் அதெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட காட்டாமல் அநியாயத்துக்கு நல்லவனாக நடந்துக்கிறாரு இந்த மன்னர். தட்சன் முன்னாடியே சொன்னபடி மலர்களை தூக்கி எறிய போனவங்க வேலையாட்கள். ஆனால் அங்கே வந்த ஒருத்தர் அந்த மலர்கள் தன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. அது யாருன்னா அடையாளமே தெரியாமல் இருக்கணும்னு மார்வேஷத்தில் வந்த நந்தி தேவர் தான் வந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் சதிதேவி அங்கே வர நம்ம நந்தியோ தாயே அப்படின்ட்டு உங்க காலில் தொப்பட்டீர்னு விழுந்துடுறாரு. சதிதேவியோ நானோ ஒரு சிறு பெண், ஏன் இப்படி வயசு வித்தியாசம் பார்க்காம ஏன் காலில் விழுந்து கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்க, வயசையும் தாண்டி நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, நீங்கள் சொன்னாதான் இந்த வேலையாட்கள் எனக்கு இந்த மலர்களை தருவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாதான் வேலையாட்கள் எனக்கு இந்த மலர்களை தருவாங்கன்னு சொல்லிட்டு தேவி சம்மதத்தோட மலர்களை வாங்கிட்டு போகிறாரு நம்ம நந்தி தேவர். இந்த காட்சியை நம்ம அரசரும் சப்தரிசிகளில் நல்ல ரிஷி மேல் மாடியில் நின்று இருந்து பார்க்குறாங்க. தர்ஷனுக்கு மாறு வேஷத்தில் வந்தது யாருன்னு நல்லாவே தெரியுது. அது சிவனோட வாகனம் நந்தி தான் அப்படின்னு. இது தெரியாமல் நம்ம சதியோ நந்திகிட்ட நல்லபடியாக பேசி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற நம்ம தட்சனுக்கோ பயங்கரமாக கோவப்படுறாரு. இதை சதிதேவி இப்போவும் அப்பாவுக்கு பிடிக்காம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு அப்பா கிட்ட இருந்து சப்தரிசிகளில் ஒருத்தர்கிட்ட கேட்க, ரிஷியோ சொல்லாமல் மழுக்க சதி விடாப்படியாக கேட்க தன் மீது ஆணைன்னு சொல்லி கேட்குறாங்க. வந்தது யாரும் இல்லை, சிவனோட வாகனம் நந்தி தேவர்னு ரிஷி சொல்லிடுறாரு. எப்போ பார்த்தாலும் சிவன் காரணமாகவே தனக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சதியோ முதல் தடவை நந்தியை பார்க்குறாங்க. ஆனால் தட்சனோ சதி நந்திக்கிட்ட பேசின தூரத்தில் இருந்து பார்த்துட்டு ஏற்கனவே அறிமுகமானவங்க பேசின மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் தான் பண்ண ஒரே அடியாக சிவன் பக்கம் சாயிறதா நினச்சி சந்தேகப்படுறாரு. ஆனால் நம்ம சதியோ இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்க, இந்த பக்கம் நம்ம நந்தி தேவர் வந்து வாங்கின மலர்களை பனிமலைக்கு நடுவில் பயணம் பண்ணி ஆசையாக சிவன்கிட்ட காமிக்கிறதுக்கு கைலாயம் எடுத்துகிட்டு போகிறாரு. கைலாயத்தில் நம்ம சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நந்தி கைலாயத்துக்கு வந்துடுறாரு. எப்படியாவது இந்த மலர்களை சிவன்கிட்ட காமிக்கணும்னு ஆர்வ மிகுதியில் தியானத்தில் இருக்கிற சிவனை கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சிவனோட தியானத்தை கலைச்சிடுறாரு. கண்ணு முழிச்ச சிவன்கிட்ட நந்தி நான் பூலோகத்துக்கு போயிருந்தேன், அங்கே சதிதேவியை பார்த்தேன். சதிதேவி உங்களையே நினச்சி உருகுறாங்க. அவங்க கையாலேயே சேகரித்த 1,00,000 தாமரை மலர்களை விஷ்ணுநாமத்துக்கு பதிலாக உங்களையே நினச்சி உங்கள் நாமத்தை எழுதியிருக்கிறாங்க. அதுவும் உங்கள் மேலே உள்ள அன்பு தானே. சதியை பற்றி புகழ்ந்து பேச சிவனோ, என் தியானத்தை இந்த அற்ப காரணத்துக்காகவா கலைச்ச? இந்த மலர்களை காமிக்கிறதுக்கு தானா என் தியானத்தை கலைச்ச? நீ முற்றும் துறந்தவனாக இருக்கணும். முற்றும் துறந்தவர்களுக்கு தான் கைலாயத்தில் இடம் இருக்கும். உனக்கு ஏன் இந்த பூவுலகத்து ஆசையெல்லாம் அப்படின்னு கேட்க, நந்தி தான் பண்ண தப்ப உணர்ந்து சிவனோட காலில் விழுந்து தேவியோட கைகள் பட்ட மலர்களில் பார்த்ததும் ஒரு சந்தோஷத்தில் என் தாய் மாதிரி உங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த மலர்களை எங்கேயாவது அப்புறப்படுத்திட்டு தியானத்தில் ஈடுபடு அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் தியானத்துக்கு போயிடுறாரு. நந்தி வேறு வழி தெரியாமல் அந்த மலர்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் போட்டுடுறாரு. இந்த பக்கம் நம்ம சதி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து, இதுக்கு முன்னாடி நான் நந்தியை பார்த்தது இல்லை, நந்தி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ மலர்களை நந்திகிட்ட கொடுத்ததை அப்பா பார்த்துட்டு என் மேலே சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இதை விட முதல்ல அப்பா யாகத்தில் இருக்கிறாரு, அக்காமர்கள் யாகத்தில் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டாங்க, நீ போய் யாகத்தில் கலந்துக்க, அப்படின்னா தான் யாகம் பூர்த்தி அடையும், போய் யாகத்துக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. சதியும் யாகத்துக்கு கலந்துக்கிறதுக்கு போகிறாங்க. அப்பாவை பார்த்ததும் அப்பா இன்னும் சொல்லுவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறாங்க. யாகத்தோட ஒரு பகுதியாக விஷ்ணு நாமத்தை சொல்லணும். நம்ம சதி அழுதுகிட்டே விஷ்ணுவோட நாமத்தை சொல்கிறாங்க. யாகமும் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தட்சனும் சதியை ஏறெடுத்தும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. என்ன நடக்கும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.